நமசிவாயம். அப்பர் சுவாமி மடம் மற்றும் வள்ளலார் மடம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விடத்தில் தலைவராக விட்டிருக்கக்கூடிய பொன் சிவஞானம் அவர்களுக்கும், செயலாளராக இருக்கக்கூடிய MS தனியை வேலன் அவர்களுக்கும், பொருளாளராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் அவர்களுக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில், மற்றும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிற்றுரையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநாவுக்கரசர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, கடலூர் மாவட்டத்தில் திருவாமூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. இளம் வயதில் அவர் சமண சமயத்தின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இன்றைக்கு கூட நான் ஒரு காலையில் ஒரு காட்சி பார்த்தேன். மோசிக்கேரனார் வீதி என்று சொல்லக்கூடிய அந்த வீதியில் 2 பெண்கள் சமணத் துறவிகள் நடந்து சென்றார்கள். அவர்கள் அந்த தோள்பட்டையிலே அணிந்திருந்த ஒரு பொருளை உற்று கவனிக்கிற பொழுது, அந்த நம்ம வீட்டில் துடைப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துடைப்பம் வெண்மை நிறத்திலே அணிந்திருக்கிறார். 2 பேரும் தனித்தனியாக ஆளுக்கு ஒன்றாக. எதற்காக அதை வைத்திருந்தார்கள் என்று நான் சிந்தித்த பொழுது, அவர்களுடைய கொள்கையே உயிர் கொள்ளாமை. ஒரு சிறிய எறும்புகளுக்கு கூட துன்பம் வரக்கூடாது. காலணி அணியவில்லை அவர்கள். தன்னுடைய பாதம் பட்டு கூட ஒரு உயிரினம் இறக்கக்கூடாது என்ற ஒரு இரக்க சிந்தனை கொண்ட சமண துறவிகள். அதிலும் பெண் துறவிகள் ஈரோடு மாநகரத்தில் இருக்கிறார்கள் என்றால், இன்றைய சமூகத்தில் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த கொள்கையும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மத பற்றியும் நாம் போற்றத்தக்கதற்குரியது. இவர் சமயத்தை முதலில் ஆதரிக்கிறார் அப்பர் சுவாமிகள். அதன் பிறகு அவருக்கு சூளை நோய் ஏற்படுகிறது. அதன் பிறகு தன்னுடைய தமக்கையாரினுடைய உதவியினால் அவர் மீண்டும் சைவ சமயத்திற்கு வருகிறார். கூற்றாயினவாறு என்ற ஒரு பதிகத்தை தொடர்ந்து பாடியதன் மூலமாக அவருடைய சூளை நோய் என்றால் வயிறு வலி, அந்த வயிறு வலி தீர்ந்து விடுகிறது. கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை தொடர்ந்து திருக்கோவில்களில் உழவார பணியை தொடங்கி வைத்த முதன்மையானவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அந்த சமண மதத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த சமணர்கள் ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க. சுண்ணாம்பு அறையில் கிடத்துறாங்க, உயிர் பிழைத்து வராங்க. உலகத்திலே வல்விலங்குன்னு சொல்லுவோம் யானையை. வல்விலங்குனா வலிமை பொருந்திய. சங்க இலக்கியத்தில் ஒரு வரி இருக்கு, யானை அறிந்தறிந்தும் தன் பாகனையே கொல்லும். சிறு வயதிலிருந்து அந்த பாகன் அந்த யானை குட்டியாக இருந்து அது வயது வர 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 வளர்ந்து வந்தாலுமே யானை அறிந்தறிந்தும் தன் பாகனையே கொல்லும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க புலவர் எழுதிட்டாங்க. என்னதான் பாசத்தோடு வளர்த்து வந்தாலும் யானை ஒரு நாள் அந்த பாகனையே கொல்லும், மதம் பிடித்து விட்டதென்றான். இப்படி திருநாவுக்கரசருக்கு அந்த யானையை ஏவி விடுகிறார்கள் சமணர்கள். அந்த யானை அவரை சுற்றி வலம் வந்து வணக்கம் தெரிவித்து விட்டு செல்கிறது. இதுதான் ஆச்சரியம். தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு சிவனடியாருக்கு, சிவபக்தருக்கு எண்ணற்ற சிவனடியார்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். நஞ்சு ஊட்டுறாங்க, நஞ்சு கொடுக்குறாங்க, மீண்டு வராது. யானையை ஏவுறாங்க, யானை இவருக்கு வணக்கம் சொல்லுது. கடைசியாக பார்த்தாங்க, கல்லையே கட்டி கடலில் தூக்கி போட்டுடலான்ட்டு கடலில் கொண்டு போய் போட்டுறாங்க. அது தோணியாக மாறி மிதந்து வருது.
இதெல்லாம் தான் அற்புதம். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், சிவனின் மீது கொண்ட பற்றினான், இறை பக்தியினால் இவருக்கு நன்மை நடந்திருக்கு. அப்படித்தான் நாம் பார்க்கணும். மகேந்திரவர்மனை சமண மதத்தில் இருந்தெல்லாம் சைவத்திற்கு மாற்றிய பெருமை திருநாவுக்கரசரை சார்ந்தது. தர்மசேனர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் 4, 5, 6ஆம் திருமுறைகளை இவர் பாடியிருக்கிறார். இறுதியில் திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இவர் முக்தி அடைகிறார் திருநாவுக்கரசர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ஆன்மீகவாதியும் சீர்திருத்தவாதியுமான அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் சென்னைக்கு அருகிலுள்ள மருதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தை இழந்துடுறாரு. அவருடைய சகோதரர் சபாபதிங்கிறவர்கிட்ட கல்வி கற்றுக்கிறார். இறைவன் மீது பக்தி கொள்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி, ஒரு சிறிய உயிருக்கு கூட, எறும்புக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தவர் வள்ளலார். சாதி மறுப்பு, சாதி மதம் மொழி இனம் பாகுபாடற்ற மனிதநேயமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் வள்ளலாரினுடைய அற்புதமான கொள்கையும் கோட்பாடு. இறை வழிபாட்டு முறையை ஒரு ஒளியின் மூலமாக விளக்கேற்றி வைத்து அந்த ஒளியை வழிபட வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடித்தவர் வள்ளலார். 6 திரைங்களா இல்லையா? 6 திரையா 7 திரையா? ஒவ்வொரு திரைக்கும் 7 திரைகள் இருக்கிறது. 7 திரைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பிரபஞ்சம்னா யாரு? நம்ம தான், மக்கள். திருவருட்பா என்ற ஒரு பாடலை 5818 பாடல் தொகுப்பாக அற்புதமாக படைத்து கொடுத்துருக்கிறார். 1874 30ஆம் நாள் மேட்டுக்குப்பம்ங்கிற ஒரு ஊரில் சித்தி வளாக திருமாளிகை இவருடைய உயிர் இம்மண்ணை விட்டு பிரிந்தது. இந்த உயிர் அவர் உயிர் மக்களோடையே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஜோதி ஆயிட்டார். ஆமாம், ஆமாம், சரி, மன்னிக்கவும் ஐயா. சலம் இந்த திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், சிவனை தவிர வேறு யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்று சிவனின் திருப்பாதங்களை என்னாலும் அவர் முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்றவாறு இந்த சிவனடியார்கள் எல்லாம் ஊர்தோறும் சென்று சிவாலயங்களுக்கு சென்று பாடல்கள் எழுதுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. சிவனினுடைய திருவடிகளை வணங்குவது, சரணடைவது, குற்றமற்ற வீணையினுடைய இன்னிசையும் நிலவினுடைய குளிர்ச்சியும் வீசு தென்றலுடைய காற்றும் பூத்து குலுங்கும் மலர்களும் இளவேநீர் காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதையெல்லாவற்றும் சிறப்பு சிவபெருமானினுடைய திருவடியிலே இருப்பது தான் சிறப்பு அப்படின்னு திருநாவுக்கரசர் வாழ்ந்தார். இந்த 5 வகையான இயற்கையின் இன்பங்களுக்கு ஈடான ஈசனின் திருவடிதான் ஒரு பேரானந்தத்தை தரக்கூடியது என்று வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி
என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று இவ்வையகத்தை என்று பாடியிருக்கிறார். புண்ணிய வடிவான இறைவனே, நான் இந்த உலகத்தில் புழுவாக பிறந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய திருவடிகள் எப்போதும் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்க உதவி புரிய வேண்டுங்கிறார். பேர்பட்ட வரிகள். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீங்கள் பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் முன்னாடி முகப்பு புறம் எழுதியிருக்கும். பெருந்துறை சிவனாலயத்திற்கு சென்றீங்கன்னா, சிவாய நமக என்பவருக்கு ஒரு அபாயமும் கிடையாது அப்படின்னு எழுதி. ஆமாம் ஆமாம் அதான். இப்போ தலைப்புக்கு வருவோம். இப்போ இவங்க 2 பேர்த்த பற்றியும் பேசியாச்சு. யாரு? திருநாவுக்கரசரையும் வள்ளலாரும். வெற்றி பெறுவது பிரபஞ்சமா, ஆன்மீகமா, அறிவியலா? இந்த பிரபஞ்சம் தோன்றியது கிட்டத்தட்ட 500 கோடி ஆண்டு 600 கோடி ஆண்டு அப்படிங்கிறாங்க. அணுவாய் பிளந்து வெடித்து ஒரு சூரிய மண்டலத்திலிருந்து வெடிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கு மலைகளும் கடல்களும் ஆறுகளும் இயற்கை தோன்றுகிறது. பிரபஞ்சம் தோன்றிடுச்சு. இந்த பிரபஞ்சம் தோன்றிய 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சொல்கிறாங்க. வேத காலகட்டத்தில் ரிக்யஜு சாமம் அதர்வனம் அந்த வேதங்களில் 84 லட்சம் உயிரினங்கள் வாழ்ந்ததா 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும். மனிதனும் ஒரு உயிர் தான். பிற உயிரினம் நம்மை பார்க்கிற பொழுது, என்னப்பா ஏதோ வெள்ளை நிற ஆடை ஏதோ போட்டிருக்கிறாங்க, பிற உயிரினம் பார்க்கிற பொழுது இவங்க ஒரு உயிரினம் மாட்டுக்குது. சிந்தனை திறன் குறைவு தான். ஆனால் ஒரு கொசு கூட ஏன் மனிதனை தேடி வந்து கடிக்குது? இன்னொரு உயிரினம் அவ்வளோ பெரிய பருத்த உடல்லாம் இருக்கும் உயிரினம், அதை போய் கடிக்கலாம்ல? ஏன் மனிதனை தேடி வந்து கடிக்குது? ஒவ்வொரு ஓரறிவு முதல் ஆறறிவு முறை, ஆறறிவு நாம ஆறறிவு பகுத்தறிவு சிந்தனை, அந்த 5 அறிவு வரைக்குமே பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று செய்து கொண்டே தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே. மனிதன் இந்த 6வது அறிவு இந்த 5 அறிவு உயிரையும் எல்லாத்தையும் சாப்பிட்றான் மனுஷன் வெளியில. குறிப்பிட்ட சில மக்கள் அதுதான் 5 அறிவு, ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், ஈசல் கிடைச்சதுன்னா ஈசலையும் வறுத்து சாப்பிட்ற கூட்டம் இருக்குது வெளியில. வெளியில் உயிர் கொள்ளாமையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் வள்ளலாரினுடைய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தமாக இருந்தது. நீங்கள் இந்த சென்னிமலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. சென்னிமலை முருகன் கோயிலுக்கு கசாப்பு கடை அத்தனை வச்சிருக்கிறாங்க, ஒரு 500 மீட்டருக்குள்ளார. மாற்றம் வேண்டும். மாற்றம் நாம் யோசனை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். உயிர் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும், நாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் பிரான்ச் மேலே பிரான்ச் அவன் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். என்றைக்கு வருமானமாக மாறியதோ அப்படி சாப்பிடுகிறவர்களே அவர்களே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சிந்தனை, ஒரு கோழியை சாப்பிட்றியா, அந்த கோழியை நீயே எடுத்துகிட்டு வந்து நீயே அறுத்து நீயே பதப்படுத்தி நீயே யாரையாவது ஒரு நாள் சாப்பிட சொல்லுங்க, கண்டிப்பாக அவனுக்கு மன மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்டையோ கோழியையோ மற்றும் பல எல்லாத்தையும் இன்னொருத்தர் அறுத்து பதப்படுத்தி கொடுக்கறதுனால தான். கோயம்புத்தூரில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி, ஒரு பீஸா கடையில் இந்த மாதிரி பூரான் இருந்தது இந்த சிக்கன் கறியில், சாப்பிட்டு உடல் உபாதை ஏற்பட்டு அந்த மருத்துவமனையில் இருக்காங்கன்னா
செய்தி வந்தது. 4 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாள். இந்த உயிர் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து சூரியன் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த பிரபஞ்சத்தில் அதை ஓசோன் படலம் தேக்கி நம்மளுக்கு அனுப்புறதுனால தான் நாம் உயிர் வாழ முடியுது. 454 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த பூமி தோன்றி. அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரியனிலிருந்து பூமி கிட்டத்தட்ட 9 கோடியே 30 லட்சம் மைல் தொலைவு இருக்குதுன்னு சொல்றாங்க. சந்திரன் எவ்வளவு, இன்னைக்கு அமாவாசை தினம். சந்திரன் தெரியாது, அமாவாசை. மதியானம் ஒரு காட்சி, மாடி பகுதிக்கு துணி எடுப்பதற்காக சென்றிருந்தேன். பக்கத்தில் ஒரு வீட்டம்மா கா கா கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காக்கா காக்கா காக்கான்னு கரைந்து, காக்காவை விட இவங்க கரையிறது தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை தினம் பித்திருக்களுக்கு பதார்த்தம்லாம் செஞ்சு அந்த மொட்டை மாடியில் சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது எத்தனை பதார்த்தங்களை நீங்கள் செய்து கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தால் எத்தனை முதியோர் இல்லங்கள் தோன்றாமல் இருந்திருக்கும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம்தான். மதியம் நான் கண்ட காட்சி. முதியோர் இல்லங்கள் தமிழகம் முழுவதும் அத்தனை தோன்றி இருக்கிறதுக்கு காரணம் என்றால், இறந்த பிறகு கொடுக்கிற அந்த அன்பும் வெளிப்பாடு உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு உயர்ந்தது. அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் கேள்வி. இங்கே இல்லை, ஒரு சில மக்கள், ஒரு சில பெற்றோர்களை பையன்களே மகன்களே மகளோ விட்டு விடுகிறார்கள். அப்படியே அந்த விட்டு விடுறதுனால தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலையில ஏற்பட்டு வெளியேறுகிறார்கள். ஆன்மீக பெரியார்கள் தமிழ் சமூகத்தில், அதாவது 12 திருமுறைகளை இயற்றிய சைவ அடியார்கள், 12 ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், பெரியாழ்வார், சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் மூவரும் ஒரு இந்த முகப்பு பகுதின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு சிறிய பகுதியாக இருக்குது. அந்த ஆழ்வார்கள் மூவரும் ஒரு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இங்கே நான் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நின்று கொள்ளலாம். அப்படி ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பக்தி இலக்கியத்தில் அவ்வளவு ஒற்றுமை இருந்தது. புலவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள். பதியங்களையும் பாசுரங்களையும் பாடல்களை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் மன்னர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இவர்கள் எல்லாம் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று ஆங்காங்கே அமர்ந்து உழவார பணி செய்து பாடல்களையும் பாசுரங்களையும் எழுதினார்கள். 63 நாயன்மார்கள். சிவாலயங்களுக்கு சென்றீங்கன்னா 63 நாயன்மார்கள் எந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள், அவர்களுடைய நட்சத்திரம் எல்லாம் போட்டிருக்கும். வள்ளலார், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், சர்க்குரு ஜக்கி வாசுதேவாக இருக்கட்டும், பாபா ராம்தேவ், மாதா அமிர்தானந்தமயி, ரவிசங்கர், கிருபானந்த வாரியாராக இருக்கட்டும், காஞ்சி மகா பெரியவர், ரமண மகரிஷி, வள்ளலார், பாம்பன் சுவாமி, குன்றக்குடி அடிகளார், வேதாத்திரி மகரிஷி, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம, ஹரே கிருஷ்ண என்றெல்லாம் இவ்வளவு, சாய்பாபா, ஐயப்பன் சுவாமி, பெருந்தெய்வங்கள் சிவன், முருகன், சிறு தெய்வங்கள் கருப்புசாமி, முனியப்பன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா.
எல்லாம் யார் என்ன சொல்ல வராங்க? மனிதன் ஒழுக்க சிந்தனையோடு வாழ வேண்டும். மனிதன் ஒழுக்க சிந்தனையோடு நேர்மையாக இந்த பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இந்த மனிதர்கள் அனைவரும். நம்மிடையே நமக்கு முன்னாடி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். அந்த சமூகத்திலும் இவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்ப நல்வழி இல்லாத மக்கள் 1000 வருடத்திற்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட சில மக்கள், எல்லாத்தையும் சொல்ல வரல, அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். வள்ளுவரே 1330 திருக்குறள் எழுதுறாருன்னா, அந்த அந்த காலகட்டத்தில் அந்த சமூகம், அந்த மக்கள், அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையை மனதில் வைத்து கொண்டு தான் படைப்பு உருவாகும். ஒரு படைப்பு உருவாகிறது சாதாரண விஷயம் அல்ல. புறவெளியில் பார்க்கிற காட்சியையும் அவர்கள் ஐம்புலன்களினால் பார்த்த, கேட்ட, காதினால் கேட்ட, வாசித்த, பார்த்த இந்த விஷயங்களையத்தான் படைப்பாக உருவாக்க முடியும். அந்த படைப்புகளில் இந்த இந்த கடவுள்கள்லாம் அப்படியே, கடவுள்கள் உயிரோடு இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், நம்மிடையே வாழ்ந்தவர்கள், அவர்களின் வழிபாட்டு முறைகள். சிறுதெய்வ வழிபாடுங்கிறது வேட்டையாடி சமூகத்திலிருந்து வருது. ஒரு குழு தலைவராக இருப்பார். இப்போ கருப்பன்னா ஒரு வேட்டையாடி சமூகத்திலிருந்து அவர் ஒரு 500 பேர்த்துக்கு அவர் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட தருணம் பொழுது அவர் இறந்து விடுவார். உடனே அவரை ஒரு கற்சிலையாக வடித்து, ஒரு நினைவுகர்த்தமாக கற்சிலையாக வடித்து வைத்து அவர்களை வழிபாடு தெய்வமாக கொண்டு வந்தோம். இந்த சித்தர்களினுடைய வாழ்வியெல்லாம் மிக பெரும் அளப்பரியது. நம்முடைய வாழ்ந்தவர்கள் தான். அந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் 18 சித்தர்கள் மரங்களையும், மரத்தினுடைய வேர், பட்டை, அந்த கொட்டை வகைகள், இதையெல்லாம் மூலிகை ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அந்த பிணி ஏற்படுகிற போதெல்லாம் இந்த மூலிகை ஆராய்ச்சியெல்லாம் செய்து கொடுத்தவர்கள், மருந்தினை கொடுத்தவர்கள். உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சித்த வைத்தியம் எங்கேயுமே கிடையாது. மூலிகைகள், அதுவும் நீங்கள் கொல்லிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் ஆலயம், கொல்லிமலை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று அந்த அருவியிலே நீராடி விட்டு வந்தால் பிணியே ஏற்படாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தாவர வகைகள், மரங்கள் எல்லாமே மூலிகை. அந்த மூலிகையினுடைய நீரிலே நாம் நீராடினோம் என்றால் நோயே வராது. முன்னோர்களினுடைய ஐதீகமாக இருக்கிறது, இன்னும் கடைபிடித்து வருகிறார்கள். மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புணல் உலகமும், வருணன்மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பிய தமிழர்களினுடைய நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. காடு சார்ந்த பகுதியில் திருமால் வழிபாட்டு கடவுளாக இருந்திருக்கிறார். மலை சார்ந்த பகுதியில் சேயோன் முருகனை வழிபாட்டு தெய்வமாக கொண்டிருந்து வாழ்ந்து வந்தார். வேந்தன் வயலும் இந்திரன் கடவுள், வயலும் வயல் சார்ந்த பகுதியில். வருணன் கடல் சார்ந்த பகுதியில். இந்த 5 வகை நிலத்திற்குமே ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான தொழில் முறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சென்னிமலை கொடுமணல் பகுதியிலிருந்து பொற்கொள்ளர்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை பரிசலின் மூலமாக அல்லது சிறிய படகுகளின் மூலமாக கொடுமுடி வரைக்கும் சென்று, கொடுமுடியிலிருந்து இடதுபுறமாக நொய்யலுங்கிற பகுதி வரும். அந்த நொய்யல் இடதுபுறமாக அந்த நொய்யல் ஆறு அப்படி இடதுபுறமாக திரும்பும், காவிரியோடு கலக்கும். அந்த காவிரியோடு கலந்து அந்த முக்கொம்பு, திருச்சி, கல்லணை, காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும்
சென்னிமலை கொடுமணல் பகுதியிலிருந்து அணிகலன்களை செய்து எடுத்து மேலை நாட்டுக்கு பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நகரங்களுக்கெல்லாம் சென்று ஏற்றுமதி செய்த, அதாவது விற்பனை செய்து வந்த அணிகலன்களை விற்பனை செய்தார்கள் நம்முடைய தமிழ் முன்னோர்கள். அதற்கு சோழர்கள்லாம் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்கியவர்கள். புலி முத்திரையிட்டு பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றார். இப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றிய பிறகு மக்கள் தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், டார்வினுடைய பரிணாம கொள்கை. இந்த மனிதன் தோன்றிய பிறகு எத்தனை மதங்கள் இருந்தாலும் மனிதநேயம் சற்று இந்த 21ஆம் நூற்றாண்டிலே குறைந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஆன்மீக பெரியார்கள், எத்தனை மதங்கள் புதிதாக தோன்றினாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மனிதநேயம் குறைந்து கொண்டிருக்கிறது. குடும்ப சூழ்நிலையிலே ஒரு சில குடும்பங்கள் சிதறி கிடக்கின்றன. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த ஒற்றுமை உணர்வு, அந்த அன்பு, ஒரு சமூக உளவியல், உற்றார் உறவினர்கள் வீட்டிற்கெல்லாம் சென்றோம்னா நாங்களாம் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு 10 நாள் 15 நாள் இருந்து விட்டு வருவோம். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை நம்ம வீட்டில இருந்தே பக்கத்து கடைக்கு அனுப்புறதுக்கு சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது, யோசனை செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உறவுகள் அவ்வளோ பேணி பாதுகாத்தவங்க நம்ம தமிழ் சமூகத்துல. தமிழர் பண்பாட்டு முறையில, தமிழர் வாழ்வு முறையில அந்த விருந்தோம்பல் முறை சிறந்து விளங்கியது. ஒரு உறவினர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வெளியில 7 நடை எடுத்து வச்சு வழி அனுப்புவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு டோர் ஸ்டெப்பு ரெட் டாக்ஸி வந்துருச்சா, ஜன்னலை திறந்துட்டு டாட்டா காமிச்சிட்டு. குடும்ப உறவுகளினுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட தந்தையும் மகனும் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப உறவுகள் என்னன்னு பேசினாதான் தெரியும். உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன வேணும், என்ன நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான் இருக்க, உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை எல்லாம் அலைபேசியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் கலாச்சாரம் என்பது அப்படியே புற்றீசல் போல வளர்ந்து நிற்கிறது. இன்ஸ்டாகிராம் பயங்கரமா ஆண்டு கொண்டிருக்கிறது இளைஞர்கள். சிந்தனை திறன் அப்படியே மழுங்கடிக்கப்படுகிறது. இன்ஸ்டாகிராமு, இன்றைய இணையதளங்கள், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா, ட்விட்டரு, இந்த இளைஞர்களினுடைய சிந்தனை திறனை, குறிப்பிட்ட ஒரு சில இளைஞர்கள் மனோநிலை பாதிக்கப்படுற அளவுக்குலாம் உருவாகிட்டு இருக்காங்கன்னா அறிவியல் சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கு, ஸ்டேட்மெண்ட் வந்து. மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ட்ரெயின்லாம் சைனாவில் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்? இங்கே கூட வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் ஓடுது. இங்கே 150 மைல் தொலைவு வேகத்தில் போகுது, 150 கிலோமீட்டர் வேகம் இங்கே. ஆனால் இதை வந்து கண்டுபிடிப்புங்கிறோம். அவ்வளோ வேகத்தில் பயணிக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒன்று, கண்டுபிடிப்புங்கிறோம். 2 நாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு கொண்டு, சண்டையிட்டு கொண்டு, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மருத்துவமனையில் கூட குண்டு போட்டு மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்களே. ஈரான், ஈராக், இஸ்ரேல், ரஷ்யா நாடு ஒருத்தர் போர் சண்டையிட்டு கொண்டு என்னன்னே தெரியாது. பள்ளிக்கூடம் சென்ற குழந்தை வரும் பொழுது பிணமாக வருகிறார். இந்த அணு ஆயுதங்களினுடைய கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கிலோமீட்டர் மைல் தொலைவு வேகமாக சென்று
தாக்க வல்ல அந்த அணு ஆயுதங்கள் என்றைக்காக இருந்தாலும் மனிதனுக்கு பேரிழப்பு தான். மனித உயிர்களை ஒரு கொலை வாங்கக்கூடிய, மனித உயிர்களை ஒரு கொலை செய்யக்கூடிய இந்த அணு ஆயுதங்கள் கண்டிப்பாக பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இடம் வள்ளலார் உலக அமைதிக்காக தன்னுடைய சித்தாந்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தியவர். இன்று உலகம் அமைதியாக இருக்கிறதா, அமைதியோடு இருக்கிறதா என்றால், நாம் இந்த இடத்தை விட்டு வெளியில் அந்த சாலைக்கு சென்றோம் என்றால் பரபரப்பாக இருக்கிறாங்க. அத்துணை மனிதர்களுமே எங்கோ ஒன்று சென்று கொண்டே இருக்கிறார்கள். பயணம் பார்த்தீங்கன்னா, இரு சக்கர வாகனமாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்க இந்த தீபாவளி, பொங்கல் போன்ற திருநாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையெல்லாம் காலியா இருக்கும். நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ மக்களினுடைய அந்த இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். ஏன்? எல்லாரும் மன மகிழ்ச்சியா இருக்கிறான். அன்னைக்கு மன மகிழ்ச்சியா இருக்கான், நிகழ்வுகளை கொண்டாடுகிறான். நிகழ்வுகளை கொண்டாடுகிற பொழுது மன உற்சாகம் ஏற்படுகிறது. மன உற்சாகம் ஏற்பட்டால் நோய் ஏற்படாது. நீங்க இந்த மனசை கொஞ்சம் டைவர்ட்டிங் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் கூட ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு ஒரு பலவீனமா ஒரு 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 ஓடிக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு இடத்துல இருக்க விடாது. மனதை ஒருமுகத்தன்மையோடு, ஒருநிலைத்த தன்மையோடு கட்டி, நீங்க அந்த குதிரைக்கு கடிவாளம்னு சொல்லுவாங்க, அதை போட்டால் அதுக்கு நேர் பார்வை தான் தெரியும். கடப்ப 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 கடப்பக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு அந்த கயிறு இழுத்து பிடிச்சா நிற்க போகிறோம். நம்ம ஊர் ஈரோடு காளை மாட்டை தான் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. சுமை கயிறை இந்த பக்கம் போட்டால் இடது பக்கம் திரும்பணுங்கிற ஒரு ஞானம், கயிறை வலது பக்கம் போட்டால் மாட்டுக்கு நான் வலது பக்கம் திரும்பணுங்கிற ஒரு ஞானம், அதுவும் நான்கறிவு உயிர் தாங்க. விலங்கினங்கள் ஐந்தறிவு உயிர். வலது பக்கம் போட்டால் வலது பக்கம் திரும்பணும். இந்த ஞானம் யார் கற்றுக் கொடுத்துருப்பா? அதுதான் இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த வழியா வரக்கூடிய அந்த ஜீன்ல அப்படியே கற்றுக்கொண்டே வருகிறது. இந்த 2000ற்கு பிறகாக என்றைக்கு உலகமயம், தனியார் மயம், தாராளமய கொள்கைகள் ஏற்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த தமிழ் சமூகம், தமிழ் நிலத்துல எல்லாமே கலப்படம். இப்ப எது உண்மை, எது கலப்படம்னு தெரியாம போயிடுச்சு. எது உண்மையான பொருள், எது கலப்படமான பொருள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை வைக்க வேண்டியதா இருக்குது. மாறி போயிடுச்சுங்க. ஆமா, மாறி போயிடுச்சு பிரபஞ்சத்துல. நாம நல்ல நல்ல ஆரோக்கியமான, நாம சிறு வயதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் தமிழ் ஒரு நல்லுலகத்துல தான் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழ வகைகள், காய்கனிகள்லாம் கிடைக்கும். நாவல் பழம் சாப்பிட்டா சர்க்கரை நோயே உருவாகாது. ஆனா குழந்தைக்கு நாவல் பழம்னா என்னன்னு தெரியாத ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. இதுதான் கேள்விக்குறியான விஷயம்.
அத்தனை பழ வகைகள் எல்லாம் இந்த பூமியில இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த பிரபஞ்சம் கொடுத்ததை நாம வாங்கி சாப்பிட்றதுக்கு, சுவைப்பதற்கு, நீங்க கசப்பை சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். எத்தனை பேர் பாகற்காய் சாப்பிட்றாங்க? பாகற்காய் புறந்தள்ளுகிறோம், பொங்கல்ல மிளகு புறந்தள்ளுகிறோம், கருவேப்பிலை புறந்தள்ளுகிறோம். கசப்பை சாப்பிட்டா வாழ்க்கை இனிப்பா இருக்கும். வேப்பம்பூன்னு சொல்லிட்டு ஒரு மன்னனுக்கு வேப்பம்பூவை தன்னுடைய போருக்கு போகும்பொழுது சங்ககால மன்னன் வந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு வேப்பம்பூவை தலையில அணிவிச்சுட்டு தான் போருக்கே போவான். இப்ப இது என்ன குறியீடு? அந்த வேப்பம் கொழுந்து சாப்பிட்டா வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சியெல்லாம் செத்து போகும். வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லைன்னா, அந்த கொழுந்தை சாப்பிட்டா புழு பூச்சியெல்லாம், கிருமிகள்லாம், நச்சு கிருமிகள்லாம். திருமால் கடவுளுக்கு துளசி மாலை, அந்த துளசி வந்து ரத்தத்தை அப்படியே சுத்தம் பண்ணணும். வில்வ இலை மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட வில்வ இலை, வில்வ மரம், வில்வ பட்டை, வில்வ பழம், அத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டது. ஆனா இந்த இயற்கையான கிடைத்த இயற்கையான உணவு முறைகளை நாம் பழகாமல் விட்டு விட்டதனால்தான் 2000ற்கு பிறகாக ஈரோடு ரோட்டிலே அந்த திண்டல் சாலை வரைக்கும் அத்தனை மருத்துவமனைகளில் எல்லாமே அறுவை சிகிச்சையாக, கொஞ்சம் ஒரு மருத்துவமனைக்கு 1-2 தான் சுகப்பிரசவம், மீது எல்லாம் அறுவை சிகிச்சையை நோக்கி பயணிப்பதற்கு காரணம் என்ன? இப்பெல்லாம் முன்கூட்டியே அந்த நாள், தேதி, நட்சத்திரம் முன்கூட்டியே குறித்து கொண்டு, ஜோதிடத்தில் குறித்து கொண்டு, இந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த குழந்தை நன்றாக இருக்குன்னு குறித்து கொண்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு போக்கு தமிழ் சமூகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்ச இயற்கையின் மூலமாக ஒரு 50-60 வருடத்துக்கு முன்பாக 10 குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். 10 குழந்தையை 60 வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ் சமூகத்திலே ஈன்றெடுத்தார்கள் பெண்மணிகள். ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தையை பெறுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு சில ஆண்களும் பெண்களும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு சமூக பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் என்றால், இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், நம்முடைய இயற்கையான கிடைத்த உணவுகளை நாம் அருந்தாமல் அல்லது சாப்பிடாமல் விட்டுவிட்டது தான் காரணம். எதுங்க ஐயா? அதுதான் சொல்றேன். பிறப்பு விகிதம் குறைந்ததற்கு காரணமே நம்ம தமிழ் நிலத்துல விளைந்த பொருட்களை, எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுக்கு கீரை வகைகளை சாப்பிட கொடுக்குறோம்? முருங்கைக்கீரை, அத்தனை கீரை வகைகள் இருக்கு. முருங்கைக்கீரைங்கிற, பசலைக்கீரை, தண்டுக்கீரைன்னு அத்தனை வகையான கீரை வகைகள் இருக்கு. கீரை வகைகளை உணவாக சமைத்து கொடுப்பதற்கு இவங்களுக்கு காலதாமதம் ஆகுது. ஏன்னா அந்த கீரையை பறித்து எடுப்பதற்கு காலதாமதம் ஆகுது.